இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் குண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும். காத்திருக்கிறது என்கிற ஒரு காரியம் கடினமான ஒன்று. இன்றைக்கு அவசரமான அல்லது வேகமாக இன்ஸ்டன்ட் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதனாலும் உடனே கிடைக்கணும், உடனே நடக்கணும், உடனே மாறணும், உடனே முடிவு தெரியணும். இவ்வளவு வேகமாய் போகிற நாட்களிலே வேகமாய் சிந்திக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாவற்றிலும் உடனே நடந்துட்டா நன்றாக இருக்கும் என்றால் தாமதமாகும் பொழுது, அது ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், பிளைட்டாக இருக்கலாம், காரியங்களாக இருக்கலாம், எதிர்பார்த்ததா இருக்கலாம், விரும்பினதாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இன்னைக்கு மனுக்குலத்தில் யாருக்கும் இல்லை. அது அதிக துக்கத்தை கொடுக்கும். நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தையே இழைக்க பண்ணிவிடும் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்துல 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா, எல்கானாங்கிற ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள், ஒன்று பெனினாள், இன்னொன்று அன்னாள். பார்க்கும் பொழுது அந்த அன்னாளுக்கு பல வருடங்களாய் ஒரு வேதனையான ஒரு அனுபவம் என்னென்றால் குழந்தை இல்லை, அதனால் ஏற்படுகிற நிந்தை. பெனினாள் எப்பொழுது பார்த்தாலும் அன்னாளை நிந்தித்து பேசிக்கொண்டே இருப்பாள். பெனினாளுக்கு ஏராளமான குழந்தைகள் உண்டு. அதனாலே இந்த அன்னாளை எப்பொழுது நிந்திக்கும் பொழுது இவருடைய உள்ளம் உடையும். தேவாலயத்திற்கு போகும் பொழுது கூட அங்கும் பிரச்சனை தான். அப்போ வருஷந்தோறும் எருசலேமுக்கு போகும்பொழுது இதே பிரச்சனை. ஒரு நாள் அங்கே ஜெபாலயத்தில் போய் அன்னாள் அழுகிறாள். இந்த 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலிலே 11ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. சேனைகளின் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஆண்டவரே, என் சிறுமையை பாருங்க, நான் கடந்து வருகிற நிந்தையை பாருங்க. நீர் என்னை நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்குன்னு ஒப்பு கொடுப்பேன், உமக்கு தான் அது சொந்தம் சொல்லி அப்படி ஒரு ஜெப விண்ணப்பத்திலே ஆண்டவருக்குரிய காரியம் அங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க ஆண்டவர் அந்த ஜெபத்தை நினைவு கூறுகிறார், பார்க்கிறார். அவ்விதமாகவே ஒரு ஆண் குழந்தை கட்டளையிடுகிறார். சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய பாத்திரம். யோசித்து பாருங்கள், பெனினால் கூட அந்த சாமுவேல் கிட்டதான் வந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்படி தலைகீழாய் காரியங்களை கர்த்தர் மாற்றினார். காத்திருக்கிறது கடினமா இருந்தது, ஆனால் விரும்பினது வரும்பொழுது அன்னாளுக்கு அது ஜீவனுள்ள ஒரு ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. வாழ்க்கை அதிக நாட்களை காத்திருந்து சோர்ந்து போயிடாதீங்க. காத்திருக்கிறோம், எப்போ நடக்கும் புலம்புறதை விட்டுட்டு நம்முடைய ஜெபம், நம்முடைய கேட்கிற காரியத்தில் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அல்லது ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஏதாவது ஒரு லைன் இருக்குதான்னு பாருங்க. சுயநலத்திற்காகவே, நம்முடைய தேவைகளுக்காகவே, நம்முடைய விருப்பத்திற்காகவே அல்லது சத்துருவை பழிவாங்குவதற்காகவே கேட்கிற ஜெபங்கள் அதிகமாய் கேட்கப்படுவதில்லை. அன்னாளுடைய ஜெபத்துல பாத்தீங்கன்னா, நீர் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரனா, எனக்கே நிந்தை மாறிடும், அந்த பெண்ணினால பழி வாங்கிடுவேன், நானும் சமுதாயத்துல காமிப்பேன்னு சொல்லி கேட்கவே இல்லை. மாறாக என் ஆண்டவருக்கு என்று கொடுப்பேன், என் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வான், ஆண்டவரை மகிமைப்படுத்துவா, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவா. எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதிக நாட்களா ஜெபிக்கிறேன், அதிக நாட்களா போராடுறேன், ஒரு மாற்றமே இல்லை, ஒரு காரியமே நடக்கல. நீங்கள் அன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு அருமையான குடும்பம் எனக்கு தெரியும். திருமணமாகி பயங்கர எதிர்பார்ப்பான குழந்தை பாக்கியமே இல்லை. 1 வருடம் 2 வருடம் இல்ல, 10 வருடம் அல்ல, 15 வருடத்தையும் தாண்டிடுச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அந்த சகோதரி ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. அந்த சகோதரி கணவன் அந்த அளவு ஆண்டவருக்குள்ள இல்லைனாலும் அந்த சகோதரி ஜெபித்து தனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்று சொன்னால், நம்முடைய ஊழியத்தை நான் அர்ப்பணிப்பேன். அந்த சகோதரி கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆண் குழந்தை மட்டுமல்ல, மீண்டும் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தாரு. குடும்பமே ஆச்சரியப்படுகிற விதத்திலே, மருத்துவமே வேப்படுகிற நிலையில ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. யோசித்து பாருங்களா, அது வந்தபோது அந்த குடும்பத்தில் எவ்வளவோ சந்தோஷம். எல்லா துக்கம் மாறிடுச்சு, நிந்தை மாறிடுச்சுது. ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியா கர்த்தர் நடத்துறாரு.
இதான் காட்ஸ் டூயிங். நீங்க காத்திருக்கிற காரியத்தை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். மாறாக என் ஆண்டவர் மகிமைப்படும்படியான காரியங்களை கேளுங்க. உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் வரும். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்பு. மாண்பின் தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. அநேக காரியங்கள் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. வேலைக்காக, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, நன்மைக்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாளிலும் கூட இந்த பிள்ளைகளை நினைத்தரலுங்க. நெடுங்காலமாக காத்திருந்து நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், விசுவாசம் போயிருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, நீ அவ்வளவுதான் முடிவு கூட வந்திருக்கலாம். இல்லை, இந்த பிள்ளைகளை நினைவு கூறுங்க. இந்த நாளில் தூக்கி விடுங்க, தைரியப்படுத்துங்க, தட்டி கொடுங்க. ஜெபங்கள் எல்லாம் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றதாய் நீர் பிரியப்படத்தக்க விதத்திலே மாறட்டும் அப்பா. சுயநலமாக அல்ல, பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். இந்த நாளிலே அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். கிருபை உண்டாகட்டும். துதிகனமை மேலாமுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் முடிவு கொண்டு வர விரும்புகிறார். விரும்பின காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜீவவிருட்சம் போல் இருக்கும்படியா சிவந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம். அவரை அனைத்தும் வாய்க்க செய்வார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்போம். கவலை மறந்து காத்திருப்போம்.